இந்த சேவிங்ஸ் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? பேங்க்ல கொண்டு போயிட்டு நீங்க வந்து உங்க பணத்தை சும்மா போட்டு சேவிங்ஸ் பேங்க்ல வச்சாலும் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலுமே அந்த பணத்தை எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, கிசான் லோன் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இ செக்டாருக்கு லோன் கொடுக்குறாங்க, படிக்க போறவங்களுக்கு அது வெளிநாடு போறவங்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. இந்த சிறு தொழில் மட்டும் இல்லாம இந்த பெரிய நிறுவனங்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க சேவிங்ஸ் பண்ற பணம் சும்மா இல்லாமல் நாட்டுடைய உற்பத்திக்கு, வேலை வாய்ப்புக்கு, கல்விக்கு உதவுகின்றது. சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல? நீங்களே சொல்லுங்க. இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. இப்போ விவசாயிகளுக்குன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் சிறு குறு நிறுவனங்கள்லாம் அதுக்கு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப், இல்ல மானியம் இந்த பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்களா இல்லையா? அத மட்டும் இருங்க, இந்த மானியம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக குறைச்சிருக்காங்க, அந்த பணத்தை என்ன பண்றாங்க? இப்போ நான் ஒண்ணு கேட்கட்டா, கேரளால மைனாரிட்டிகளுக்கு, ஆதிவாசி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. கேட்டா பணம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க மத்திய அரசு பணம் கேட்டிருக்காங்க, கோர்ட்டுக்கு பல முறை போயிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன கடன் வாங்க அளவு பண்ணு, நான் இன்னும் கடன் வாங்குறேன்னு சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு போறது ஒரு பெரிய விஷயமா? எது எலைட்? நீங்க சொல்ற அரசு பள்ளிகள் வந்து எலைட்னு சொல்றீங்களா? பிரைவேட் ஸ்கூல் தான் எலைட். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழ்நாடு அரசு உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் பிஎம்சி ஸ்கூல் மேல வச்சாங்க உங்களுக்கு தெரியும். நவோதயாவே நீங்க வானான்னு சொல்லி நிக்கிறீங்க. அந்த ஸ்கூல் எவ்வளவு வந்து குவாலிட்டியா இருக்கு. நம்ம பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அதையே வானான்னு சொல்றீங்க. நீங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? எவ்வளவு வேணா விமர்சனம் வச்சுட்டு போலாம். ஆனா இவங்களே கார்பரேட் நிறுவனம் வச்சு நடத்துறாங்களோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு சினிமா எடுக்கிறாங்க, கார்பரேட் நிறுவனத்தை கழுவி ஊத்துற சினிமாவை எடுக்கிறதே ஒரு கார்பரேட் நிறுவனம். சரவணன், இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டுல அந்த 100 நாள் வேலை இல்லாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா, இல்ல வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா? இல்ல, ரெண்டு காலகட்டங்களுமே இருக்கு. ரெண்டு காலகட்டம் இல்ல. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த பிப்ரவரி 1 அன்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை மேல இந்திய மக்களுக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். இது குறித்து நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார், நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு. நிதிநிலை அறிக்கை முதல்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? நீங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்ன வச்சிருந்தீங்க, அதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா? இதுதான் முதல் கேள்வி சார். 2-3 வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்குது. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்கறேன்? நீ டாக்ஸ் எக்ஸம்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க, வருமான வரி விலக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அந்த அளவுக்கு வருமானம் இருந்தாதான் நான் கவலை பண்ணோம். 7.5 லட்சத்துக்கு மேல வந்து வருமானம் இருந்ததுன்னா ஆஹா வரி கட்டணுமே, அந்த கவலையெல்லாம் நமக்கு இல்லப்பா. ஒரு 12 lakh per annum அந்த மாதிரி எல்லாம் கூட முதல்ல வருமானம் வரட்டும், அப்பதான் வந்து அந்த வரி சலுகையை நான் வந்து அவைல் பண்ண முடியும். மற்றபடி வருமானமே இல்லாதவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டதா அப்படின்னு. என்னன்னாப்பா எதிர்பார்த்தாங்க? நிறைய மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா? அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுப்பாங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்குறீங்க? இல்ல, இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக பட்ஜெட்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு வீட்டு வசதிக்காக மக்களுக்கு வீடு வாங்குறதுல சில விஷயங்கள் வந்து சில விதிவிலக்குகள் அல்லது விலை குறைகிற மாதிரியான சில வேலைகளை வந்து அரசாங்கம் தானே செய்யணும். அதாவதுங்க, இது பட்ஜெட்டை வந்து நம்ம தப்பான எதிர்பார்ப்புகளோட நம்ம காத்துட்டு இருக்கோம். முதல்ல பட்ஜெட் அப்படின்றது வரவு செலவு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காசு இவ்வளவு வருது, காசு வந்து இவ்வளவு போகுது, இந்த செலவு அப்படின்னு. சரி, இப்போ இதுல வந்து இந்த பாலிசி டிசிஷன்ஸ், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னா அது மேபி இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்கறதோ இல்லை டாக்ஸ் பர்டன் குறைக்கிறது இல்லை இதுக்கு இந்த மாதிரி சலுகைகள் அப்படின்னும் போது எல்லாம் வீடு வாங்க போவாங்க. அப்போ அந்த செக்டர் பூம் ஆகும். மக்கள் வந்து அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் அலோகேஷன் ஆர் கன்செஷன் சப்சிடி இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கறதுன்றது. ஆனா ஒரு அளவுக்கு மேல இது தேவையில்லை. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த மாதிரி பாலிசி டிசிஷன் அப்படின்னு ஆகிறத விட அப்படி டைனமிக்கா இருக்கணும். இப்போ வந்து இந்த செக்டார் யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாசம் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணிடுறாங்க. திடீர்னு வந்து ஒரு ஜூன் மாசம் டெக்ஸ்டைல் செக்டார்ல ஒரு பிரச்சனை வருது. அது இல்லைங்க, அது நாங்க பட்ஜெட்ல தாங்க அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பவும் ஏதாவது பண்ணி ஆகணும்ல.
ஒன்று டாக்ஸை குறைக்கிறது, இல்லை கஸ்டம் டியூட்டியை குறைக்கிறது, இல்லை வந்து எக்ஸ்போர்ட் அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டுமே நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்றது தான் ஒன்று. அடுத்தது, எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் பட்ஜெட் அப்படின்னும் போது, அதாவது பெரும்பான்மை எதிர்பார்க்கிற விஷயம் இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு, அது 12 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 7.5லேருந்து 12 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேற என்ன எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, இப்போ இந்த 12,75,000 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது பெரும்பான்மை மக்களுக்கு பலன் தராது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுற மக்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் ரொம்ப குறையுது. அவங்களையும் மிக மிக குறைவானவர்கள், அதாவது ஒரு 5 விழுக்காடுன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் 3 விழுக்காடு, அந்த 5ல் 3 அப்படிங்கிறப்போ ஒரு 3ல் 2 பங்கு அப்படிங்கிறத வருது. அப்போ அவங்களுக்கு தான் இது வந்து நன்மை பயக்கும், மற்றபடி இது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு நல்லது செய்யாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓ, இந்த 3% தான் ஆக்சுவலா இன்கம் டேக்ஸ்னு ஏதோ பே பண்றாங்க. இப்போ இந்த 12 லட்சம் 12.25 அப்படின்னு கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3% பேருக்கான சலுகை 97% அதை பேர் பண்றாங்க. வெரி குட். நிஜமாகவே வந்து மக்களுக்காக சிந்திக்கிறவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இது எவ்வளவு அபத்தமானது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு உங்க மூஞ்சி முன்னாடி கண்ணாடியை காமிக்கிட்டா, இந்தியாவுடைய வருமானம், அரசாங்கத்துடைய வருமானம், அது 1 ரூபாயில 22 பைசா வருமான வரியாக வருகின்றது. அது தெரியுமா உங்களுக்கு? டோட்டலா எத்தனை லட்சம் கோடி அரசாங்கத்தோட வருமானம், அதுல 22% இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 3% மட்டும்தான் வந்து டாக்ஸ் பே பண்றாங்க ஒட்டு மொத்தத்துல அப்படின்னு. அப்போ 22% ஆஃப் வருமானம் 3% பேர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மீதி 97% பேர் ஒண்ணுமே கொடுக்கல. இந்த 22% வருமானம் இருக்கு பாருங்க இன்கம் டாக்ஸ் மூலமா, இதுலதான் ரோடு போடுறாங்க, போர்ட்டு கட்டுறாங்க, ஏர்போர்ட் கட்டுறாங்க, இந்த விலையில்லா உணவு ரேஷன்ல கொடுக்குறாங்கல்ல, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த 3% அவங்க 22% கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, அதை வச்சுதான் இதெல்லாம் நடக்குது. இப்போ சொல்லுங்க, 97% ஒண்ணுமே பண்ணல, 3% 22% கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அதுல இருந்து தான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க சரவணன்? இல்லை, இப்போ அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் ஓகே சார், அது புரியுது. ஆனால் இப்போ அதை விட்டுட்டு நாம் வந்து எளிய மக்களுக்கு அந்த 12 லட்சத்தை கூட தொட முடியாத மக்களுக்கு தானே அதிகம் செய்யணும். அப்போ அதை விட்டுட்டு இதுக்கு நாம் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். இப்போ 8 லட்சம் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் கூட உயர்த்தலாம், 10 லட்சம் வரைக்கும் போகலாம்னு சொன்னாங்க. நீங்கள் 12 லட்சத்துக்கு மேலேயே போயிட்டீங்க. ஆனால் இது வந்து யாருக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறோம், இது யாருக்கு நன்மை பயக்கும்? ஏங்க, வரி கட்டுறவங்களுக்கு தாங்க சலுகை கொடுக்க முடியும். வரி கட்டாதவங்களுக்கு என்ன சலுகைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கரெக்ட் சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க வரி விலக்கு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே போதுமான அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் இருக்குது. அது போக இருக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. 12 லட்சத்துக்கு நீங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவங்க 12 லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிலத்திலேயோ அல்லது வீடு அல்லது வேற ஏதாவது தங்கம், இந்த மாதிரியான ஏதோ உள்ள ஷேர் மார்க்கெட்ல இது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க தங்களுடைய முதலீடுகளாக சேமிப்பு உருவாக்க நினைப்பாங்க. அப்போ அதுக்கான பணம் வந்து அதிகமாகவே தவிர்த்து நீங்க எளிமையான மக்களுக்கு செஞ்சா மட்டும்தான் அவங்க அடிப்படை செலவுகளை செய்ய முடியும். நீங்க எளிமையான மக்களை விட்டுட்டு சேவிங்ஸ்ல வந்து முதலீடு பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த எக்ஸம்ஷனை கொடுத்துருக்கீங்க. ஸோ 12 லட்சம்ங்கிறது கூட ஹை கிளாஸ்க்கு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு தான் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் அந்த மேட்ருக்கே வரேன். இதுல 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இந்த வருமானமே இல்லாத மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சலுகையா அப்படின்னு. இந்த சேவிங்ஸ் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? பேங்க்ல கொண்டு போயிட்டு நீங்க வந்து உங்க பணத்தை சும்மா போட்டு சேவிங்ஸ் பேங்க்ல வச்சாலும் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலுமே அந்த பணத்தை எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, கிசான் லோன் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இ செக்டாருக்கு லோன் கொடுக்குறாங்க, படிக்க போறவங்களுக்கு, அது வெளிநாடு போறவங்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. இந்த சிறு தொழில் மட்டும் இல்லாம இந்த பெரிய நிறுவனங்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க சேவிங்ஸ் பண்ற பணம் சும்மா இல்லாமல் நாட்டுடைய உற்பத்திக்கு, வேலை வாய்ப்புக்கு, கல்விக்கு உதவுகின்றது. அதனால சேவிங்ஸ் பண்றவங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்லாம் பேசக்கூடாது, நம்பர் 1. அடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 46% வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர், 51% வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர்ல தான், அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட இதுல தான் இருக்காங்க. இதுக்கு தான் வந்து ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறாங்க. முக்கியமா இந்த பல்சஸ், இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதை வந்து உள்நாட்டிலேயே வந்து நம்ம தயாரிக்கணும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட்
மற்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம் இல்லையா, இறக்குமதி. அதை நிறுத்திட்டு நாம இங்கேயே தயாரிக்கும் போது ஒண்ணு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் ஆகுது, அடுத்தது இங்க இருக்கவங்களுக்கு ஒரு ரெனுமரேட்டிவ் பிரைஸ் கிடைக்குது, நியாயமான லாபகரமான ஒரு தொழில் கிடைக்கின்றது. அதுக்கப்புறமா இந்த பொம்மை உற்பத்தியாளர்கள், கைவினை கலைஞர்கள், அப்புறம் இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அலாட்மெண்ட், இதெல்லாம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இல்லாம வேற யாருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரைட். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற மக்களுக்கு மீன்ஸ் அவங்க அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க. ஆனால் இன்னும் நடுத்தர வர்க்கத்திலேயே வந்து முழுமையாக தங்களுடைய சேவிங்ஸை தொடங்க கூட முடியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தானே நாம செய்யணும். அதை விட்டு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்றது. சரி, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மிடில் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல, நீங்களே சொல்லுங்க. இல்ல, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. இப்போ விவசாயிகளுக்குன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் சிறு குறு நிறுவனங்கள்லாம் அதுக்கு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் ஏற்கனவே எக்கனாமிக் சர்வேல வந்து பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி குறைஞ்சிருக்குது, மக்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிருக்குது. அதுவும் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் பார்த்தா பர்ச்சேஸ் பேரிட்டி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கும் விதமாக தான் பட்ஜெட் அமைஞ்சிருக்கும். அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். வாங்கும் திறன் எப்ப அதிகரிக்கும்? மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கணும், பணம் இருக்கணும். இருந்தா பணப்புழக்கம் எப்படி வரும்? ஆனா மக்கள்கிட்ட பணம் இருக்கணும். அதான் எப்படி வரும் பணம்? மக்கள் கிட்ட எப்படி வரும் பணம்? எனக்கு சொல்லுங்க. ஒண்ணு தொழில் செய்யணும், இல்ல வேலைக்கு போகணும். இப்படி இருந்தாதான் பணம் வரும். அப்போ தொழில் செய்யறவங்களுக்கு எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து எல்லா செக்டாருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான அலோகேஷன் அதிகமாகி இருக்கின்றது. சோ அதுக்கு டேக் கேர் பண்ணியாச்சா? அடுத்தது வேலை வாய்ப்பு. இப்போ கடந்த இதுல அந்த இன்டர்ன்ஷிப்னு ஒண்ணு பார்த்தோம். வேலை இல்லாதவர்கள், இந்த படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு வேலை கொடுப்பதற்காக இன்டர்ன்ஷிப்னு பல ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கணும், இந்த பொம்மை தயாரிப்பு இல்லை இந்த மற்ற அலைடு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுவே எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் தானே. அப்போ வேலை வாய்ப்பு உருவாகின்றதுன்னு போது வேலை கிடைக்கும் போது அப்போ ஜனங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இந்த ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எல்லார் பாக்கெட்லையும் கொண்டு போயிட்டு 5000 ரூபாய் போடு அப்படின்றது தான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பணப்புழக்கம் அப்படின்றதா? பணப்புழக்கம் அது கிடையாதுங்க, அது பண வீக்கம். இல்லை, இப்போ அதே நேரத்தில் துறை சார்ந்த மானியங்கள், சப்சிடிஸ், அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான நிதியுமே ரொம்ப குறைவாக இருக்குது. இது வருங்காலத்தில் பணவீக்கத்துக்கு இன்னும் அதிகமான வழியை தான் உருவாக்கும். பணவீக்கம் இன்னும் அதிகமாகும், விலைவாசி இன்னும் அதிகமாகும், மக்கள் இன்னும் வாங்கும் திறனில் குறைபடுவாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் தப்பு தலைகீழா புரிஞ்சுக்கலாம் இது பண்ணக்கூடாது. அதாவது கீனேசியன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ரெசெஷன் பெருசா எதுவும் இல்ல. மானியம் இந்த பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்களா இல்லையா சார்? அதை இருங்க, இந்த மானியம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக குறைச்சிருக்காங்க? அந்த பணத்தை என்ன பண்றாங்க? இப்போ நான் ஒண்ணு கேட்கட்டா, கேரளால மைனாரிட்டிகளுக்கு, ஆதிவாசி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. கேட்டா பணம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க மத்திய அரசு பணம் கேட்டிருக்காங்க, கோர்ட்டுக்கு பல முறை போயிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன கடன் வாங்க அளவு பண்ணு, நான் இன்னும் கடன் வாங்குறேன்னு சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு போறது ஒரு பெரிய விஷயமா? கடன் வாங்காமல நீங்க வந்து குடும்பம் நடத்தணும். மத்திய அரசு நிதியை கேட்டு அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு நிதி கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போல. ஓகே, சரியா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கடன் வாங்குறதுக்கு வந்து இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த லிமிட்டை தாண்டி நாங்க கடன் வாங்கணும், எங்களுக்கு கடன் இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு போறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. இதுல வந்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம நடந்த விஷயம்லாம் இருக்குது. இங்க கூட தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து அவங்க டிஏவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளாவிலயும் இருக்குது, கேரளாவிலயும் நிறைய. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு அங்க பாத்தீங்கன்னா அந்த சில்வர் லைன் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஏதோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமா? அதாவது எங்க வந்து ப்ரையாரிட்டியோ எது முக்கியமோ அதை கவனிக்காம நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டு ஏன்னா கடனை அதிக கொடு, நாங்க இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் வச்சு நம்ம சப்சிடிஸ் கொடுக்கலங்கிறத நியாயப்படுத்துறோம். சப்சிடி கொடுக்கலன்றதை நியாயப்படுத்த சொல்ல, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு சப்சிடி குறைச்சிருக்காங்க, என்ன காரணம், இந்த ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்காம முதல்ல இது மாதிரி குறைச்சிட்டாங்க, இது குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. அப்படி பார்க்க போனா இன்க்ரீஸ் பண்ணிருக்க விஷயங்களும் இதுல நிறைய இருக்கு. கல்வித்துறையில ஐஐடியா இருக்கட்டும், இல்ல பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கீம் ஆகட்டும், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எலைட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எது எலைட்? நீங்க சொல்ற அரசு பள்ளிகள் வந்து எலைட்னு சொல்றீங்களா? பிரைவேட் ஸ்கூல் தான் எலைட். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அரசு பள்ளிகள்னு சொல்லி அதை நீங்க நியாயப்படுத்த முடியாது. அது அரசு நிறுவனங்களாகவே இருந்தாலும் கூட அது எல்லாருக்குமான கல்விங்கிறது உறுதிப்படுத்த கிடையாது. யார் சொன்னது? பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளிகள் இல்லாம வேற என்ன நினைச்சிருக்கீங்க? அதுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு விமர்சனம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் சார்? என்ன விமர்சனம்? தமிழ்நாடு அரசு உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் பிஎம்சி ஸ்கூல் மேல வச்சான்னு உங்களுக்கு தெரியும். நவோதயாவே நீங்க வானான்னு சொல்லி நிக்கிறீங்க. அந்த ஸ்கூல் எவ்வளவு வந்து குவாலிட்டியா இருக்கு. நம்ம பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அதையே வானான்னு சொல்றீங்க. நீங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? எவ்வளவு வேணா விமர்சனம் வச்சுட்டு போலாம். கல்வி ஆர்வலர்கள் தெளிவாகவே அதை விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அடுத்து வருவோமே சார். இப்போ இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மற்றொரு குறையாக வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து ப்ரோ கார்பரேட்டா இருக்காங்க.
இவங்க வந்து பெரும்பாலும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டை தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. சரி, என்ன ப்ரோ கார்பரேட், என்ன திட்டம் வந்து ப்ரோ கார்பரேட் எனக்கு சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு செய்யலாமா சரவணன்? கார்பரேட் நிறுவனங்களை இழுத்து மூடிடலாமா? இல்ல கார்பரேட் நிறுவனங்களை எல்லாம் வந்து நம்ம அரசுடைமையாக்கிடலாமா? இல்ல, கார்பரேட்டுகள் வளர்ந்துகிட்டே போகுது. குடிசை தொழில்கள், தனிநபருடைய தொழில் முனைவு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. எங்க குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்றீங்க? குடிசை தொழில்கள் குறைஞ்சிட்டே போகுதுன்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. சும்மா 19 சொல்லக்கூடாது. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். தொழில் நிறுவனங்கள் அப்படின்றது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை வளர்க்கறதோ இல்ல அழிக்கிறதோ அப்படியா? மாநிலங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதா? அவங்களுக்கு பங்கு கிடையாதா? ரெண்டுக்குமே இருக்குல்ல. இப்போ அந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன். நாங்க வந்து இத்தனை தொழில் நிறுவனங்கள் கொண்டு வந்தோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொண்டு வந்தோம், அதை பாருங்க இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு எல்லா மாநில அரசாங்கங்களும் சொல்றாங்களா? தமிழகத்திலேயே நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? அப்ப வேலை வாய்ப்பை உருவாக்குவதுல மாநில அரசுக்கும் பங்கு இருக்கின்றது. எல்லாத்துக்கும் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கை காமிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ தொழில மாநில அரசாங்கங்கள் ஊக்குவிச்சுட்டு போங்களேன். இவ்வளவு நாளா துபாயில போயிட்டு கழுத்து போட்டு வந்தாங்க, அமெரிக்கால போனாங்க, சிங்கப்பூர் கூட போனாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? சிங்கப்பூரா ஜப்பானா ஏதோ ஒண்ணு. சரி, எத்தனை தொழில் நிறுவனங்கள் வந்தது அது எனக்கு சொல்லுங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்தாங்க? அதாவதுங்க, நீங்க அறிக்கை கொடுக்கறது இல்ல, கண்ணு முன்னாடி எத்தனை கம்பெனி வந்தது எனக்கு காமிங்க. இப்போ இங்க ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குதா? அதே மாதிரி இந்த என்ஃபீல்டு கம்பெனி இருக்குதா? இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்த உடனே தெரியுது, ஆஹா இதெல்லாம் இருக்குது. சாம்சங் கம்பெனி இருக்குது. பிரச்சனை நடந்த உடனே நமக்கு தெரிஞ்சது. விமர்சனம் வந்து ப்ரோ கார்பரேட்டா இருக்குது அப்படிங்கிறது. என்ன விதத்துல ப்ரோ கார்பரேட்? சரிங்க, அப்ப ப்ரோ கார்பரேட் வேணாங்க. இப்போ கேரளால இருந்து ஒரு தொழில் நிறுவனம் அங்க இருக்கிற தொல்லை தாங்க முடியாம அவங்க வந்து வேற ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்ட்டு எல்லாரும் போட்டி போட்டுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபிளைட் வச்சு கூட்டு வரோம், இங்க கொண்டு வாங்க அங்க கொண்டு வாங்க அப்படின்னு. அப்ப அது ப்ரோ கார்பரேட் இல்லாம வேற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ஒரு கார்பரேட் நிறுவனம். அதாவது கார்பரேட் அப்படின்னாலே இங்கேருந்து வந்து பாத்தீங்களா கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு அவங்கள ஒரு வில்லன் மாதிரி காமிக்கிறது சினிமால மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இவங்களே கார்பரேட் நிறுவனம் வச்சு நடத்துறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு சினிமா எடுக்கிறாங்க, கார்பரேட் நிறுவனத்தை கழுவி ஊத்துற சினிமாவை எடுக்கிறதே ஒரு கார்பரேட் நிறுவனம். அதனாலதான் நான் கேட்டேன், அப்ப ப்ரோ கார்பரேட்னா அது பாருங்க, முதல்ல தொழில் நிறுவனங்கள் இருந்தாதான், நீங்க கேட்டீங்கல்ல மக்கள் கிட்ட பணம் வரணும் அப்படின்னு. வேலை எப்படி வரும்? தொழில் நிறுவனங்கள் இருந்தாதான் வேலை வரும், வேலை இருந்தாதான் சம்பளம் வரும். ஆனா நீங்க வந்து கார்பரேட் எல்லாம் வந்து திருட்டு பயிலுவோம் அப்படின்னா, சரி அப்ப கார்பரேட் எல்லாம் இழுத்து மூடிடலாமா, எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிடலாமா? அது எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு ஒரு ஒப்பீடு வைக்கிறாங்க. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மன்ரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதற்கு சரியான நிதி ஒதுக்கப்படல. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க மற்றதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியை நாங்கள் டெவலப் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிட்டு மக்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய, மக்களுக்கு பணத்தை கொண்டு பேசக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு சரியான நிதி ஒதுக்கலன்னு சொல்றாங்க. சரி, இந்த மன்ரேகா அப்படின்றது வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் எப்போன்னா அந்த விவசாயம் சார்ந்த வேலைகள் அது இல்லாம சில பீரியட் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க வருமானம் இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற கொள்கைக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த மன்ரேகா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது. இன்னைக்கு ஒண்ணு வேணாங்க, நீங்க தமிழகத்துல இருக்க விவசாயிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க. அத்தனை பேரும் தவறாம சொல்ற விஷயம் என்னன்னா, ஐயா இந்த மன்ரேகா வந்த பிறகுதான் எங்க விவசாயத்துக்கு ஆளே கிடைக்காம போயிடுச்சு. அந்த மன்ரேகா திட்டத்தினால சார் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் மன்ரேகாவில் வந்து உருவாகி இருக்கின்றது அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? அந்த திட்டம் நல்ல உருவாக்கம் தான், அதுல சில குறைபாடுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, நியாயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதற்காக அந்த திட்டமே வேணான்ற முடிவுக்கு போயிட்டாங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மன்ரேகா திட்டத்தினால இதெல்லாம் உருவாகிருக்கு. பாருங்க இந்த இது பட்ஜெட் சார்ந்த விமர்சனமே கிடையாது. நீங்க வந்து இந்த மன்ரேகான்னு கேட்டதுக்காக நான் சொல்றேன். இந்த மன்ரேகானால சார் இந்த ஏரி தூர்வாரப்பட்டது, இந்த கால்வாய் தூர்வாரப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாம் மன்ரேகால நடந்திருக்கின்றது அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த மன்ரேகா திட்டத்தினால விவசாயிகள் ஐயோ எங்களுக்கு கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்களே, வந்து கூலி அதிகமா போயிடுச்சே, நாங்க என்ன பண்ணுவோம்? சொல்ல போனா இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதுல ஒன் ஆஃப் த கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த மன்ரேகால நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்க சம்பளத்தை கொடுத்துருங்க, அவங்க வந்து இந்த விவசாயம் இங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லுங்க, இப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இதை ஏத்துப்பீங்களா நீங்க? இல்லதான் சார், நீங்க சொல்ற மாதிரி விவசாயிகள் கிட்ட இது குறித்து நிறைய கருத்தாடல் இருக்கு, இல்ல நம்ம எதையுமே மறுக்கல. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த திட்டத்தை மாற்றியோ அல்லது இன்னும் மேம்படுத்தியோ செயல்படுத்தணும் தானே, அதை விட்டுலான்ற முடிவுக்கு பாஜக அரசு வந்துருச்சா? விட்டுறதா இல்லையான்னு நான் கேட்கல. சரி நான் சொல்றேன், இப்போ வந்து விமர்சனத்தை வச்சு பட்ஜெட் நிதி ஒதுக்காத நியாயப்படுத்துற மாதிரி நான் நியாயப்படுத்தலைங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இங்க மன்ரேகால என்ன நடக்கின்றது?
இப்போ நீங்க பணம் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா செயல்படுகின்றது அப்படின்றத பார்க்கணும். இப்ப நீங்களே செயல்படுது, அதுதான் அப்போ மன்றிகாக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஏராளமான விஷயங்கள்ல இப்ப கோரிக்கை வலுத்து வருகின்றது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்றாங்க, அதை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாட் இஸ் தட் வருமான வரி இதுல வந்து இழப்பீடுகள் வருகின்றது. அப்ப அதையெல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டா ஷேர் பண்ணணுமா இல்லையா? இப்போ நீங்க மன்றிகானால சார் இது பாருங்க, இந்த மன்றிகா வந்து நிதியை குறைத்து விட்டதனால் இவ்வளோ ப்ராஜெக்ட் நிந்திர போகுது அப்படின்னு சொன்னீங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க என்ன? அந்த வருமான வரி கட்டுறவங்களுடைய வரி விலக்கு கொடுத்து கடைசியில அதை வந்து நீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய கேள்வி, மன்றிகாவுனால இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. அதே மன்றிகானால விவசாயிகள், இங்க இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் போத் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டு பேருக்குமான கூட்டு பொறுப்பையே நான் சொல்றேன். மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தணும், மாற்று கருத்து இல்ல. அதற்கான நிதியை வந்து செலவிட்டு 6 கிலோ அல்லது குளம் வெட்டுறதோ தூர்வாடுறதோ ஏதோ ஒரு பணியை செய்து 100 நாள் வேலை திட்டத்தை பயனுள்ளதா மாத்திருக்கணும். மாற்றலைங்கிற விமர்சனம் ஏத்துக்கலாம். ஆனா 100 நாள் வேலை திட்டம் தேவையில்லைன்ற முடிவுக்கு போயிட்டாங்கன்னா அதை அறிவிக்கணும். புரியுது. இப்ப நான் சொல்றேன், 100 நாள் வேலை திட்டம் வேண்டாம் அப்படின்றீங்க. சரி, நான் முதல்லயே சொன்னேன், இது 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது இந்த விவசாயம் எல்லா 365 நாளும் இருக்காது. ஒரு சில நாட்கள்ல விவசாயம் சார்ந்த அதனால அப்படின்னு சொன்னோம். சரி சரவணன், இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டுல அந்த 100 நாள் வேலை இல்லாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா, இல்ல வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா? இல்ல, ரெண்டு காலகட்டங்களுமே இருக்கு. காலகட்டம் இல்ல. இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, சார், விவசாய கூலிகள் என் குடும்பத்திலும் இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் காட்டுல வேலை செஞ்சா எவ்வளவு கூலி கிடைக்கும், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், அது எவ்வளவு சிக்கலான வேலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதாவது 100 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் முடியும், ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி முடியாது. சோ நாம வந்து 100 நாள் வேலை திட்டத்தின் வழி ஒரு விவசாய குடும்பத்தை பாதுகாக்கிறோம், ஒரு தனிநபரை கிடையாது. சரவணன், முதல்ல தமிழ்நாடு 100 நாள் வேலை திட்டத்துக்கு சரியா பணம் கொடுக்கல எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. சரவணன் ப்ளீஸ், நான் கேட்க வந்த கேள்வியை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இப்போ அந்த வேலை இல்லாத நாட்கள்ல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது 100 நாள். ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஆள் இல்லாத கஷ்டம் தான். மாயவரம் பக்கத்துல வடக்குல இருந்து வந்தவங்க இப்ப விவசாய வேலைக்கும் வந்துட்டாங்க. அவருடைய பேட்டி நீங்க கூட வந்து சோசியல் மீடியால நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க விவசாய கேரளால அது ரொம்ப பரவிடுச்சுங்க, சினிமாலாம் கூட வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த வடக்கர்கள் தான், அதுவும் பெரும்பாலும் பெங்காலிகள் விவசாய வேலைகளுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி தமிழகத்திலேயே ஆகிவிட்டது. அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, ஆள் இல்லா திண்டாட்டம். ஆள் இல்லாததுனால தானே அங்கேயிருந்து நம்ம இங்க கொண்டு வந்து இறக்குறோம். துபாய்க்கு நம்ம இத்தனை பேர் வேலை போறாங்கன்னா என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அந்த வேலை, இதுக்கெல்லாம் அங்க ஆட்கள் இல்லை, வரமாட்டேங்கிறாங்கிறதுனால தான் இங்கேருந்து லட்சக்கணக்கில் போறாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்க விவசாய வேலைகள் ஆகட்டும், இல்ல வந்து இப்போ ஹோட்டலு, அதுக்கப்புறம் சலூனு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இப்படி எல்லாத்துலயும் நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. இங்க ஒரு கடை இருக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அங்க போனீங்கன்னா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், பொஷினா குஷோமா கைஷோமா அப்படின்னு. என்னடா பேசுறாங்க அது அப்படின்னா, ஒடிஷால அனௌன்ஸ் பண்ணிட்டான். எதுக்கு நீங்க ஒடிஷால அனௌன்ஸ் பண்றீங்கன்னா, இல்ல அங்கேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சார், அவங்களை இந்த ஃப்ளோருக்கு போ, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு அனௌன்ஸ் போடுறோம் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு இப்ப ஆய்ப்பு வச்சு. இப்போ சொல்லுங்க, இங்க வந்து மன்றிகாக்கு வேலை குறைச்சிட்டா, நிதியை குறைச்சிட்டா இவங்களுடைய குடும்பங்கள்லாம் என்ன ஆகும்னா வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இல்ல சார், ஆள் இல்லாம நம்ம வெளில இருந்து கொண்டாந்து இறக்கி நிக்கிறோம். அப்புறம் நீங்க போயிட்டு ரொம்ப சரி சார், தமிழ்நாட்டுல வந்துட்டு வட இந்தியர்கள் வந்து விவசாயம் செய்யற அளவுக்கு வந்து மோசமான நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. மோசமான நிலைமை நான் சொல்றேன், இங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது, அதனால அவங்க இந்த வேலைக்கு எல்லாம் வரமாட்டாங்க. சரியா சொன்னீங்க சார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது இந்தியா முழுக்க. அப்ப இன்னைக்கும் வடக்குல வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க, விவசாயம் பார்க்கறாங்க. நீங்க சரியா சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப அவங்களுக்கு அங்க வேலை கொடுத்துருக்கணும், அதுக்காகவாது அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பணத்தை ஒதுக்கி இருக்கணும். ஏன் அவங்க செய்யல? சரி, நல்லா கேட்டீங்க. அப்போ எல்லா இடங்களிலும் வந்து இன்னைக்கு விவசாயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த லேபர் இன்டென்சிவ் ஒரு காலத்தில். ஆனா இப்ப எல்லாமே மெக்கனைஸ்டா மாறிக்கொண்டிருக்கின்றது. சரியா? யாருமே இன்னைக்கு மாட்டை பூட்டி உடறது கிடையாது, டிராக்டரை வச்சுக்கிறாங்க, வந்து பம்பு செட்டு, இப்படி எல்லாமே மாறிக்கொண்டு வருகின்றது. அப்போ அந்த இடத்திலிருந்து அவங்க வெளில வரும்போது அப்ப என்ன பண்றது அப்படின்னு வரேன். அது 100 நாள் வேலை திட்டம் மறுபடியும் நீங்க சொல்லாதீங்க. விவசாய வேலைகளில் சார்ந்து இருப்பவர்களுக்கு அந்த ஆஃப் சீசன்ல
Yes. கொடுப்பது இந்த 100 நாள் வேலை திட்டம். வேலை இல்லாத காலங்களில் வேலை கொடுப்பது. ஏன்னா வருஷம் முழுக்க வேலை கொடுக்கறதுன்னா அது வந்து மாற்று வேலை திட்டம். புரியுது சார், நல்லாவே புரியுது. ரைட்டா? இப்போ மற்ற இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து அந்த தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறிக்கொண்டு வருகின்றார்கள். விவசாயம் லேபர் இன்டென்சிவ் அப்படின்னு மாறி மற்ற தொழிற்சாலைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ சமீபத்துல பத்திரிகையில வந்திருந்தது, ஒர்க்கர்ஸ் யாரும் வரல. என்னையா இது அப்படின்னா, ஏன் நின்று போச்சுன்னா, இல்லை சார் எங்களுக்கு வேற ஆள் கிடைக்கல. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன பண்ணியிருக்காங்க, என்னங்க போனாங்களே ஏதோ லீவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வரலையே அப்படின்னா, இல்லை சார் அங்கேயே வந்து அவங்களுக்கு பக்கத்து ஊர்களில் இங்கே நிறைய ப்ராஜெக்ட் வந்துருச்சு, அங்கே வேலைக்கு போயிட்டாங்க, இங்கே யாருமே வரல, அதனால ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த செய்தியை படிச்சிங்களா இல்லையா? இப்போ சொல்லுங்க. அப்போ அங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்குது. 100 நாள் வேலை திட்டத்தில் அவங்க வேலைக்கு போகல. அங்க முக்கியமா யூபி மாதிரியான மாநிலங்கள்ல வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நிக்குது, சாலை திட்டங்கள் வந்து நிக்குது, நிறைய கம்பெனிகள். ஒண்ணு தெரியுமா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு செய்தி எடுத்து பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் 1ல இருக்குது. கிட்டத்தட்ட 39-40% என்னவோ டோட்டல் எக்ஸ்போர்ட்ல நம்ம இருக்கோம். 3வது இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. யூபி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதை பார்த்த உடனே. எலக்ட்ரானிக்ஸ், நான் சொல்றது சாஃப்ட்வேர் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல 3வது இடத்துல இன்னைக்கு யூபி இருக்கின்றது. மகாராஷ்டிரா கூட அது கீழே தான் இருக்குது. அப்போ அவங்களும் வந்து போட்டி போட்டுன்னு வளர்ந்து நிற்கிறாங்க. இல்லை, இப்போ என்னன்னா இதுல மற்றொரு விஷயம், முதியோர்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து முன்னாடி இளமையானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, நடுத்தர வயதில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ முதியோர்கள் வந்து அதிகமாகக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து நெருங்கிட்டோம். அதனால முதியோர்களுக்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு, அதை பத்தி உங்களுடைய ஐடியா என்னங்க? எனக்கு புரியல. வரவு செலவா இல்ல வந்து இதுனா குடும்பத்துல வந்து என்ன ஏற்கனவே வந்து ஆயுஷ்மான் பாரத்ல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கல் பாருங்க, சிக்கல்ன்றது இங்கதான் சொல்லி இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த புள்ளி கூட்டணி ஆட்சியில இருக்க இந்த டெல்லி மாதிரி இடங்கள்ல தான் வந்து இது மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எங்கேயும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? சரி, அப்புறம் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப ஆயுஷ்மான் பாரத்ல வந்துட்டு நிறைய பேருக்கான சரியான கிளைம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. அது தமிழ்நாட்டுல இல்ல இப்ப எந்த மாநிலத்திலும் சொல்லுங்க, அப்ப புரியும் உங்களுக்கு என்ன காரணம்னு. பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் அந்த பிரச்சனையே கிடையாது, சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்புறம் இறுதி கட்டத்துக்கு வந்துருவோம் சார். பட்ஜெட் ஃபைனலா வந்துட்டு என்னென்ன அவுட்கம் நீங்க எடுத்துக்கிறீங்க, குறிப்பா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேக் அவே என்ன சார்? அதாவதுங்க, இந்த வருமான வரி இதை வந்து நீங்க 2 விதமா சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் ஐயோ மிடில் கிளாஸை போட்டு நசுக்கிறாங்க, அவங்க கருத்தை நெரிக்கிறாங்க, பாஜகவுடைய சப்போர்ட் பேச மிடில் கிளாஸ் தான், ஆனா அவங்களுக்கு வந்து எந்த சலுகையும் கொடுக்கல, வருமான வரி இப்படி போட்டு இது பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 12 லட்சம் கொடுத்த உடனே ஐயோ ஏத்திட்டாங்களே அப்படின்னு பேச வச்சிருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய டேக் அவேவா நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு நாளா அந்த மிடில் கிளாஸுக்காக அப்படியே உருகி குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு அப்படியே வந்து டகால்னு மாறி போட்டாங்க. சரி ரைட், அப்போ ஒன்று செய்யுங்க, எங்க யாரெல்லாம் இது பிடிக்கலையோ ஒரு பெட்டிஷன் கொடுங்க, இந்த மாதிரி 12 லட்சம் அப்படின்றது சரியில்லைங்க, அதனால நீங்க வந்து ஒரு 9 லட்சம் 10 லட்சத்தோட சுருக்கிடுங்க அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, இல்ல பொது வழியில பகிரங்கமா பேசுங்க. ரைட், நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த பல்சஸ், இது ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கிற பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, விளைச்சல் எவ்வளோ அப்படின்னு, அது கம்மியா இருக்க பகுதிகளை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அங்க வந்து உத்வேகம் கொடுத்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது விளைச்சல் அதிகமா இருந்ததுனால அவங்களுக்கு லாபம் வரும். எனக்கு ஒரு ஏக்கர்ல வந்து 20 மூட்டை தான் வந்து இருக்குது அப்படின்னும் போது அது 30 மூட்டை 40 மூட்டை ஆகினா ஆட்டோமேட்டிக்கான லாபம் வந்துட்டு போகுது. அண்ட் பல்ஸ் அப்படின்றது இந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பொம்மைகள், ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருந்தோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் பல மடங்கு ஏறி இருக்கின்றது. இது பத்தாது, நம்மளுடைய ட்ரூ பொட்டன்ஷியலை நாம இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுக்காக இதுக்கு இன்னும் உத்வேகம் கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் MSME செக்டாருக்கான லோன், கிசான் லோன், இதெல்லாம் லிமிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தொழில் விவசாயம் 2த்துக்குமே வந்து ஊக்கம் கொடுக்கிற, சப்போர்ட் கொடுக்கிற விஷயங்கள். என்ன இதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா டவுன் த லைன் எல்லா இடத்துலையும் இது பரவலா இருக்கும். இப்படித்தான் ஒரு பட்ஜெட் இருக்கணுமே தவிர இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன கொடுத்தீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தீங்க அப்படின்றது கிடையாதுங்க. வயசானவங்களுக்கு தான் ஆயுஷ்மான் பாரத் இருக்குது. அதை ஒரு சில மாநிலங்கள் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அப்புறம் அதுக்கு யாரை குறை சொல்ல முடியும்? ஓகே சார், இப்போ இதில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் பட்ஜெட்டில் இது பிடிக்கல, இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான எதிர்மறையான விஷயம் ஏதாவது இருக்கு சார்? நான் அப்படின்னா, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், எக்ஸ்பெக்டேஷன் பட்ஜெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதே இங்க வந்து தலைகீழா இருக்கு. பட்ஜெட் அப்படின்னா பெரும்பாலும் வரி. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த GST வரதுக்கு முன்னாடி இதுக்கு ஏத்துவாங்க, கொலுசுக்கு வரி உயர்வு, வருஷா வருஷம்
மாட்டிக்கின்னு அல்லல் படுற ஒரே விஷயம் சிகரெட். வருஷம் அதை ஏற்றிடுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு அது கிடையாது. ஸோ அதனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால எனக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கொண்டு வந்திருக்க திட்டங்களை சுகரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் கேட்கறது. அதாவது நாங்க திட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் வேலைக்கு ஆகும். என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒழுங்கா நடைமுறைப்படுத்துகின்றதா உங்களுடைய? அதுதான் நான் சொல்றேன். சாட்டையே சொல்ற வேண்டும். சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான். பாருங்க, ஒரு நம்ம உங்க சேனல்லே எடுத்துக்கோங்களேன். சிஇஓ ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் ப்ராட் கைட்லைன்ஸ் கொடுத்துட்றாரு. அப்போ இருக்கிற மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணால் தானே சேனல் ஓடும். அதை விட்டுட்டு பாருங்க, நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டேங்க, இவங்க ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னு சொன்னார்னா அவரும் சரியில்லை நீங்களும் சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதைத்தான் நான் சொல்றேன். 2025 பட்ஜெட் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சார்? 100 அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப்? ஐம் சாரி, நான் இந்த மார்க் கொடுக்குற விஷயத்துக்குலாம் நான் என்னைக்குமே வர மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆனாதான் அதுக்கு மார்க்கே கொடுக்க முடியும். ஸோ அடுத்த மற்றபடி இல்லை. அதான் இப்போ ஒரு சினிமா எடுக்கும்போது சார் ஒன்லைன் சொல்றேன் சார் அப்படின்னு ஒரு கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கதை நல்லா இருக்கும். ஆனா அதை எப்படி அவர் எடுக்கிறாருன்றதுல தானே நீங்க வந்து படம் ஓடுதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஓகே சார், அப்போ லாஸ்ட் இயருடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் அதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கு, அதை பத்தின உங்களுடைய? அதாவதுங்க, ஒன்னே ஒன்று சொல்லிட்டா சிம்பிளா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அதனால எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க, இந்த வருஷமும் மிஞ்சி போனா அந்த 7.5 8.5 இப்படிதான் போகும், அதுக்கு மேல போகாது. நம்ம வந்து பாத்தீங்களா மிடில் கிளாஸை ஏமாற்றி விட்டது, விவசாயிகளை ஏமாற்றி விட்டது, தொழிலாளர்களை ஏமாற்றி விட்டது, இதுல ஒண்ணுமே இல்லை, உப்பு சப்பே இல்லை, காரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா எல்லா செக்டாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு பிராட் பேஸ்டு அலோகேஷன் தான் இதுல இருக்கு. அதனால வந்து இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, புல்லட்டுக்கு டிஞ்சர் போட்டாங்க, இல்ல பிளாஸ்டரி போட்டாங்கன்னு ஆரம்பிச்சு என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. இது புரியல, அது புரியல அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. நாம வந்து ஒரு காமன் மேனா சார்பற்றவர்களா பார்க்கும்போது தான் அதுல என்னன்றது நமக்கு தெரியும். சரவணன், ரொம்ப நன்றி சார். அதாவது நிதிநிலை அறிக்கை வந்துருச்சு, இருந்தாலும் கூட இன்னும் காரசாரமான விவாதங்கள் பார்லிமெண்ட்ல போயிட்டு தான் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய நிறைய கருத்துல போயிருந்தோம். ரொம்ப நன்றி சார். நன்றி சரவணன்.